கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஒன்றாக கூடி அவரை ஆராதனை செய்ய, அவரை மகிமைப்படுத்த தேவன் கூட்டி சேர்த்த மேலான தெய்வத்தை நினைத்து ஆண்டவருக்கு கொடான கூடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். குடும்பத்தில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும், ஆங்காங்கு வீடுகளில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் தயவு செய்து நாம் ஆராதனை செய்வதற்கு ஆயத்தமாகி கர்த்தருடைய பாதபீடத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் வேதாகமும் பாடல் பாட்டு புத்தகம் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் எடுத்து ஆயத்த நிலையிலே கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆகினால் இந்த இணையதளம் வாயிலாக வீடுகளிலிருந்து ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் தயவு செய்து எல்லாரும் குடும்பமாக இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த ஆராதனைக்கு போவதற்கு முன்பதாக நாம் ஜெபித்து இந்த ஆராதனை ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆகிய விசுவாசிகள் நாம் யாவரும் முழங்கால்களை முடக்கி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனை நாளிலும் உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்த தேவனாகிய கர்த்தர் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்து இந்த வாரத்தின் முதல் நாளிலே உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை ஆராதிக்க ஸ்தோத்தரித்து உங்கள் நாமத்தை புகழ கர்த்தருக்கு பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாக தந்தபடியினால் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏசப்பா, இந்த ஆராதனை வேளையில் ஒவ்வொரு பகுதிகளையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. பாடல் நேரத்தை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் ஆவியோடும் கருத்தோடும் பாடி உம்மை ஆராதிக்க உதவி செய்வீராக. ஜெப வேலைகளை ஆசீர்வதித்துள்ளும். வேத வாசிப்பின் பகுதிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆராதனை நேரத்திலும் கூட கர்த்தருடைய செகினா மகிமை எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, தம்முடைய ஆவியினாலே தம்முடைய வல்லமையினாலே ஒவ்வொருவரையும் அலங்கரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரலோகத்தின் மகிமை பரிசுத்தருடைய பிரசன்னம் இந்த நாளிலே அளவில்லாம கடந்து வரட்டும் ஐயா. மெய்யாகவே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் கலிகூறட்டும். ஆண்டவருக்குள் சந்தோஷமாய் கர்த்தரை துதிக்கட்டும். ஆண்டவரே, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் மகிமையாய் ஆளுகை செய்வீராக. மகிமையான பிரசன்னம் வெளிப்படுவதாக. இந்த நாளிலே கூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவ வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ பரிசுத்த ஆவியானவர் நீர் என்னோடு எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேசுங்கப்பா. உங்க வார்த்தைகள் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உயிர்ப்பிக்கட்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆங்காங்கு தங்களுடைய வீடுகளிலே அமர்ந்து ஆண்டவர் இந்த சேனல், யூடியூப் சேனல் வழியாக ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஒருவரும் ஆண்டவர் இந்த ஆராதனை நேரத்தை அசட்டை செய்யாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதித்து மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்குள்ளும் வாஞ்சையை தாகத்தை கர்த்தர் கொடுப்பீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப இந்த ஆராதனையில சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் குடும்பமாய் தாய் தகப்பனோடு கூட ஆராதித்து மகிமைப்படுத்த எல்லாரையும் நீர் ஆயத்தப்படுத்துவீராக. ஏசப்பா, எல்லாருக்குள்ளாகவும் ஆண்டவர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். நீரே இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை முழுமையாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வீடுகளிலும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் அளவில்லாமல் நிறைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Thank you Jesus. Hallelujah. இந்த நேரத்தில் கூட நாம் ஒரு பாடலை நாம் பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். நந்தியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. இந்த பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நந்தியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நந்தியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர்
வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். அலங்கிடாதே திகைத்திடாதே கொதியினால் இடிந்து விடார். அலங்கிடாதே திகைத்திடாதே கொதியினால் இடிந்து விடார். நீ அத்துதிப்பாடு நம் இயேசுவை உலகால் என்று பாரு. நீ அத்துதிப்பாடு நம் இயேசுவை உலகால் என்று பாரு. நம்மை சொந்த கொண்டாடோ சிலுவையின் நிழலென்று. நம்மை சொந்த கொண்டாடோ சிலுவையின் நிழலென்று. பாடிடுவோம் கொதித்திடுவோம் நாளைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் கொதித்திடுவோம் நாளைகள் கிடைத்துவிடும். நீ அத்துதிப்பாடு நம் இயேசுவை உலகால் என்று பாரு. நீ அத்துதிப்பாடு நம் இயேசுவை உலகால் என்று பாரு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாரோ கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாரோ கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்றோ நாமம் என்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்றோ நாமம் உண்டு என்றே ஜெயித்திடுவோம். நீ அத்துதிப்பாடு நம் இயேசுவை உலகால் என்று பாரு. நீ அத்துதிப்பாடு நம் இயேசுவை உலகால் என்று பாரு. துன்மார்க்க ஏதுவான எரிகொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. துன்மார்க்க ஏதுவான எரிகொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. ஆவியினால் இல்லம் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் இல்லம் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு. நீ அத்துதிப்பாடு நம் இயேசுவை சவாலே என்று பாடு. நீ அத்துதிப்பாடு நம் இயேசுவை சவாலே என்று பாடு. சரீரம் ஆத்துமா ஆவியினாலோ சொந்து போகும் வேளையிலெல்லாம். சரீரம் ஆத்துமா ஆவியினாலோ சொந்து போகும் வேளையிலெல்லாம். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயாரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயாரின் பலன் கிடைக்கும். நீயால் துதிப்பாடு நம் இயேசுவை உலகால் என்று பாடு. நீயால் துதிப்பாடு நம் இயேசுவை உலகால் என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நீயால் துதிப்பாடு நம் இயேசுவை உலகால் என்று பாடு. நீயால் துதிப்பாடு நம் இயேசுவை உலகால்
வாழ்ந்து பாரு. ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு பாடலை கூட நாம் பாடி நாம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, இந்த நாமத்தை போற்றிடுவோம் என்ற பாடலை நாம் பாடி நாம் ஆண்டவரை ஆராதித்து உயர்த்தலாம். நாம் எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாய் கர்த்தருடைய நாமத்தை ஒருமித்து உயர்த்தலாம். அவரவர் வீடுகளில் இருக்கிற தேவ பிள்ளைகள் நாம் பாடி கர்த்தரை துதிக்கலாம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல வேறொரு தேவனை பூமியில் அறிந்திடுவேன். உம்மை போல ஒரு தேவனை பூமியில் அறிந்திடுவேன். தந்த தெய்வமே ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாளிலே, இயேசுவே எந்த நாளிலே, தாயும் தந்தையும் ஆனவர் மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. தாயும் தந்தையும் ஆனவர் மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடும், நீர் மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடும், நீரோ மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாளிலே, இயேசுவே எந்த நாளிலே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பினேன். தந்த தெய்வமே அல்லாதி பூமியில் யாரையும் நம்பினேன். இருள்ள தெய்வமே ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாளிலே, இயேசுவே எந்த நாளிலே, எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை பெருத்திட அனுப்பினேன் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை பெருத்திட அனுப்பினேன் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாளிலே, இயேசுவே எந்த நாளிலே, பொன்வெள்ளியுமோ பெரும் பேர்முகலோ பண ஆஸ்தியும் ஈட்டலவோ.
தந்த தெய்வம் நீரே. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திட தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் நாடுயிரே, இயேசுவே எந்தன் நாடுயிரே. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட நம்ம ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க இருக்கிறோம். சங்கீதம் 40ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் பரிசுத்த வேதாகமத்தை எல்லா தேவ பிள்ளைகளும் நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 40ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 40. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உலகான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி தமது தேவனை துதிக்கும் பொதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தேன். சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். என் உதடுகள் உள்ள மூளை கர்த்தாவே, நீர் அதை அறிவி. உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதையும். உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுள். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. அவைகள் என் தலைமுறையிலும் அதிகமாய் இருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தாவே, என்னை விடுவித்திருளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரையும். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் ஒட்டி ஞானி. எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சை அடைவார்களாக. என் பேரில் ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரே என் துணையும் என்னை விடுவிக்கிறதுமாய் இருக்கிறேன். என் தேவனே, தாமதியாதையும் என்பதே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேளையில கூட நாம் ஒரு பாடலை நாம் பாடி நாம் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஆராதனை அதனை தொடர்ந்து நாம் கர்த்தரை சிறிது நேரம் ஆராதிக்க போகிறோம். துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறேன், உம்மை துதித்து துதித்து மகிமை காணுவேன். துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறேன், உம்மை துதித்து துதித்து மகிமை காணுவேன். உம்மை துதித்து துதித்து மகிமை காணுவேன். துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சார்கள்,
துதிச்சாங்க பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க துதிச்சது ரெண்டு பேர் விடுதலை பலருக்கு துதிச்சது ரெண்டு பேர் விடுதலை பலருக்கு துதிக்க துதிக்கவா விடுதலை உண்டு துதிக்க துதிக்கவா ரட்சிப்பு உண்டு துதிக்க துதிக்கவா விடுதலை உண்டு துதிக்க துதிக்கவா ரட்சிப்பு உண்டு துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே அசைவிலாராதியத்தை பெறப்போகும் நாம் எல்லாரும் அசைவிலாராதியத்தை பெறப்போகும் நாம் எல்லாரும் பயப்படு பக்தியோடு ஆராதனை செய்யணும் பயப்படு பக்தியோடு ஆராதனை செய்யணும் துதிக்க துதிக்கதா விடுதலை உண்டு துதிக்க துதிக்கதா ரட்சிப்பு உண்டு உம்மை துதிக்க துதிக்கதா விடுதலை உண்டு துதிக்க துதிக்கதா ரட்சிப்பு உண்டு துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க துதிக்க பெருகுதே சம்பளுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரு சம்பளுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரு அழுகைக்கு பதிலாக கழிப்பை தருவாரு அழுகைக்கு பதிலாக கழிப்பை தருவாரு துதிக்க துதிக்கதா விடுதலை உண்டு துதிக்க துதிக்கதா ரட்சிப்பு உண்டு துதிக்க துதிக்கதா விடுதலை உண்டு துதிக்க துதிக்கதா ரட்சிப்பு உண்டு துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க துதிச்சது ரெண்டு பேர் விடுதலை பலருக்கு துதிச்சது ரெண்டு பேர் விடுதலை பலருக்கு துதிக்க துதிக்கதா விடுதலை உண்டு துதிக்க துதிக்கதா ரட்சிப்பு உண்டு துதிக்க துதிக்கதா விடுதலை உண்டு துதிக்க துதிக்கதா ரட்சிப்பு உண்டு துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே துதிக்க துதிக்க மகிழ காணுதே துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே உம்மை துதிக்க துதிக்க மகிழ காணுதே உம்மை துதிக்க துதிக்க மகிழ காணுதே துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே துதிக்க துதிக்கதா விடுதலை உண்டு துதிக்க துதிக்கதா ரட்சிப்பு உண்டு துதிக்க துதிக்கதா விடுதலை உண்டு துதிக்க துதிக்கதா ரட்சிப்பு உண்டு துதிக்க துதிக்கதா விடுதலை Hallelujah.
ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவாவியே, ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவாவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே, விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடோ, வெண்புறாவை போல என்றே வந்த மந்திடோ, விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடோ, வெண்புறாவை போல என்றே வந்த மந்திடோ, முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்ல, முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்ல, நீச்சலாலும் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, நீச்சலாலும் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, விண்ணக காற்றேடி என்னை நோக்கி வீசிடு, வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும், விண்ணக காற்றேடி என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடோ, விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், Thank you, Holy Spirit. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, பரிசுத்த காற்றே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதித்து உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவருடைய அப்பா மகத்துவமான செயல்களை ஒவ்வொன்றாக எண்ணி எண்ணி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரித்து உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம் உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை உயர்த்துகிறோம். Thank you Jesus. அப்பா உம்மை ஆராதித்து புகழ்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம்
ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you master. அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பா. இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் எல்லாரும் சொல்லலாமா? இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் சுகம் காணுவே. நீதிமானார் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் கூட கர்த்தருடைய நாமத்திற்குள் சட்டைகளின் மறைவுக்குள் நாம் இருப்போமாடா. நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் யாவரும் சட்டைகளுக்குள் நாம் மறைந்திருப்போமாடா. அவர் நம்மை சுகத்தோடு நடத்துவார், அற்புதமாய் வழி நடத்துவார். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுப்பா, உங்க நாமந்தான் எங்களுக்கு அடைக்கலம், உங்களுடைய நாமந்தான் எங்களுக்கு பலத்த துருகம். உமக்குள்ளாக நாங்கள் எப்போது வாழ எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். மேல நாங்க வாஞ்சையாய் இருக்கிறோம். உங்க நாமத்தின் மேல தாகமாய் இருக்கிறோப்பா. அப்பா, ஆமக்கு ஸ்தோத்திரப்பா. சங்கீதக்காரன் சொல்வதை போல என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்போது தேவனுடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன். அப்பா, துதிக்க ஆண்டவரே, அப்படிப்பட்ட அந்த வாஞ்சையால், தாகத்தால், அப்பா, ஏக்கத்தால் உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்க போற்றுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பலத்த துருகமே, அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உயர்ந்த அடைக்கலமே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதமானவரின் மறைவிடமே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். நாமத்தை சொல்லி அறிக்கையிட்டு அவரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமத்தை அறிக்கையிட அறிக்கையிட அவருடைய பிரசன்னம் நம்மை அளவில்லாமல் நிரப்பும். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம்ப்பா. துள்ளுதையா
எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, உள்ளமோ உடலுமே உமக்காய் ஏங்குதே. ஆமாங்கப்பா, உள்ளமோ உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும், நீங்க போதும் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு வேண்டும் அப்பா. உங்க சமூகம் எங்களுக்கு வேண்டும் அப்பா. Thank you Holy Spirit. ஏசப்பா, சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பா, சந்நிதி எத்தனை ஆனந்தப்பா. எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். உங்க திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. போதும், நீங்க போதும். சமூகம் உம் பிரசன்னம், உம் சமூகம் உம் பிரசன்னம் போதும். நீங்க போதும். உம் சமூகம் உம் பிரசன்னம், உம் சமூகம் உம் பிரசன்னம் எப்போதும் நீதானையா. என்னே நீதானையா. எப்போதும் நீதானையா. என் முன்னே நீதானையா. ஏசையா என் நேசரே. ஏசையா என் நேசரே. எப்போதும் நீதானையா. என் முன்னே நீதானையா. எப்போதும் நீதானையா. என் முன்னே நீதானையா. போதும், நீங்க போதும். உம் சமூகம் உம் பிரசன்னம், உம் சமூகம் உம் பிரசன்னம். சமூகத்துக்காக எங்க உள்ள இயங்குகிற சமூகத்தை அனுபவித்து துதிக்கிறோம். சமூகத்தை ருசித்து துதிக்கிறோம். உங்க பிரசன்னத்தை அப்பா எங்க வாழ்க்கையிலே இந்த வேலையில ருசிக்கிறோம். இந்த ஆராதனையில உங்களுடைய பிரசன்னத்தை ருசிக்கிறோம். தினமும் உங்களை ருசிக்கணும். உங்க பிரசன்னத்தை தினமும் நாங்க ஆராதித்து உங்களை துதித்து கொண்டே இருக்கணுமே. தினம் தினம் உங்களை ஆராதித்து தினமும் உண்மை மகிமைப்படுத்தி உங்களுடைய பிரசன்னத்துல கடி கூறணுமே.
பரிசுத்த ஆவியானவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை தருகிறவரே, எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்காய் இருக்கிறவரே, துதிக்கிறப்பா. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியாக அப்பா உம்மை துதிக்கிறப்பா. நல்ல பங்காயிருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. Hallelujah, hallelujah. நீயோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதித்து உயர்த்துகிறோம். உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். எங்க ராஜாவை போற்றுகிறோம். இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, என்னிலெல்லாம் பேசெல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஆராதிக்கிறோம். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, என் நினைவெல்லாம் பேசெல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, உன்னத உமக்கு நாங்கள் மகிமை தருகிறோம். இயேசு ராஜரே உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவோடு இணைந்திட எங்கள் ஆண்டவரோடு இணைந்திட, உம்மோடு இணைந்திட. Thank you Jesus. Thank you Holy Spirit. குடியாக படரணும் உந்தன் நேசமே, குடியாக படரணும் உந்தன் நேசமே, மடி மீது தவறணும் மழலை குழந்தை நான், உம்மடி மீது தவறணும் மழலை குழந்தை நான், இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானேயா. Thank you Holy Spirit. அப்பா, உம்முடைய அளவில்லாத நேசம், உம்முடைய அளவில்லாத அன்பு எங்க உள்ளத்தை நிரப்புகிறதற்காக நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மையே வாழ்த்தி ஆராதிக்கிறோம்.
சமூகத்தில் நம்ம முழுமையாக கத்தரிடத்தில் அர்ப்பணித்து கர்த்தர் நம்மோடு பேச ஆவியானவரே உங்களுடைய சத்தங்க உள்ளத்தில் துடிக்கட்டும். நீங்க இதயத்தோடு பேசுகிறவரே, பேசும் தெய்வமே. Thank you, Jesus. நன்றி. ஆமென். ஆமென். துதிக்கிறோம். நன்றி இயேசுவே. பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் உம்முடைய சந்நிதிகள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையிலும் உம்மை ஆராதிக்க மகிமைப்படுத்த தேவன் பாராட்டின அளவில்லாத கிருபையை எண்ணி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்தி ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம், உங்க நாமத்தை புகழ்கிறோம். இயேசு நல்லவர். இயேசப்பா, உடைய பிரசன்னத்தில் கலிகூற வைத்தீரே, உண்மை துதித்து போற்றுகிறார். உங்களை ஆட்கொண்ட கர்த்தருடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் நிரப்பினீர் ஆண்டவரே. உங்களுடைய ஆண்டவர் உள்ளத்தில் உங்களுடைய அளவில்லாத சந்தோஷத்தை நீங்கள் தந்திருக்கிறீரப்பா. உங்களுடைய சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் உள்ளத்தை நிரப்பியிருக்கிறீரப்பா. துதிக்கிறப்பா. சென்னைகளின் கர்த்தாவே, ஒரு வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் அப்பா. அவை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட தொடர்ந்து ஆண்டவர் எங்களோடு வேதத்தின் வாயிலாக எங்களோடு பேசுகிறார். வசனத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசுகிறார். இந்த வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நேராக வரட்டும். எங்களை தொடர்ந்து பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் இவ்வளவு நேரம் நாம் ஆண்டவரை ஆராதனை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். நம்முடைய வீடுகளில் கூட நாம் இந்த சேனல், யூடியூப் சேனல் வழியாக அவரவர் நம்முடைய வீடுகளிலே ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் அவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட ஆராதனையில பங்கெடுத்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பதாக. கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தயவு செய்து இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் முடிகிற வரைக்கும், இந்த ஆராதனை முடிகிற வரைக்கும் நீங்கள் குடும்பமாக அமர்ந்து இந்த ஆராதனையில் பங்கு கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவர் நம்மோடு கூட இடைவிடுகிற தேவனாக இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் நேராக கடந்து செல்லலாம். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 40:8. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உம்முடைய நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். இந்த நாளிலே கூட சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக ஆண்டவரிடத்துல ஒரு ஜெபம் செய்கிறார். ஆண்டவரே, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவருக்குள்ளாக ஒரு விருப்பம், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு உகந்ததை செய்ய வேண்டும் என்கிற ஒரு காரியம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு
போதித்தருளும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் எந்த ஒரு வேலைகளை செய்வதாக இருந்தாலும் அந்த வேலையை செய்வதிலே முதல்ல நமக்கு ஒரு பிரியம் இருந்தது தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த காரியத்தை செய்ய முடியும். இல்லைன்னா நம்மால் என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு வேலையும் நம்மால் செய்ய முடியாது. ஒரு காரியத்தை செய்வதில் நமக்கு மனசுல ஒரு பிரியம் இருக்கணும், ஆராதனை செய்ய ஒரு பிரியம் இருக்கணும், ஜெபம் பண்ண ஒரு பிரியம் இருக்கணும். அப்ப அந்த விருப்பம் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஜெபம் பண்ணுவதோ ஆராதனை செய்வதோ அத்தகைய காரியங்களிலே. அதே போல ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வதற்கு நமக்குள்ள ஒரு பிரியம் இருக்கும் பொழுதுதான் நிச்சயமாக நம் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய நிச்சயம் நம்மால் முடியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஆண்டவரிடத்தில் இப்படியாக வேண்டுதல் செய்கிறார், ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானதை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். ஒருவேளை நாம் நினைக்கலாம், எனக்கு என் இஷ்டம் என்னமோ, எனக்கு என்ன விருப்பமோ அதைத்தான் நான் தினமும் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நாம் எண்ணிக்கொண்டிருக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாச ஜீவியத்திலே கர்த்தருக்குள் இருக்கிறாரு, கர்த்தருக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற தேவ பிள்ளைகள் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு விருப்பம் நமக்குள்ள இருந்தாதான் நிச்சயமாக நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமா வாழ முடியும், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதனை செய்யும், போதித்தருளும். உம்முடைய நல்ல ஆவியானவர் என்ன, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வதற்கு நமக்கு உள்ள ஒரு விருப்பம் வந்து ஆண்டவரிடத்துல நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவருக்கு பிரியமானதை செய்ய, அவருக்கு உகந்ததை செய்ய பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்வார், சரியான வழியில நிச்சயமாக நம்மை நடத்துவார். அவரிடத்துல, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானதை ஒவ்வொரு நாளும் செய்ய விரும்புகிறேன், உமக்கு சித்தமானதை ஒவ்வொரு நாளும் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமானால் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு பிரியமான, தேவனுக்கு பிரியமான வழியிலே நாம் நடப்பதற்கு அவர் நிச்சயமாக அவர் நமக்கு துணை புரிவார். ஒருவேளை நம்முடைய சொந்த முயற்சியில மாம்ச பலத்துல நம் ஆண்டவருக்கு பிரியமாக நிச்சயமாய் இருக்கவே முடியாது. ஏனென்றால் மாம்சம் கர்த்தருக்கு விரோதமாக போராடுகிறது, மாம்ச கிரியைகள் கர்த்தருடைய சித்தத்தை செய்யவிடாமல் என்ன செய்கிறது, அது தடுத்து நிறுத்தி போராடுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாடுவோமானால், பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை அர்ப்பணிப்போமானா, அவர் சொல்லுகிறார் பாருங்க, சங்கீதத்தில் 143:10, உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை, உம்முடைய நல்ல ஆவியானவர் செம்மையான வழியிலே என்னை நடத்துவாராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு பிரியமான வழியிலே, உமக்கு சுத்தமான நீ விரும்புகிற வழியிலே, என்னுடைய மாம்சமும் என்னுடைய மனசும் விரும்புகிற பாதையிலே நான் சொல்லக்கூடாது, உமக்கு பிரியமான வழியில நான் என்ன செய்யணும், சொல்லணும், உமக்கு உகந்த பாதையிலே நான் ஒவ்வொரு நாளும் நடக்கணும். அதற்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு பிரியமான வழியில நடப்பதற்கு, அவருக்கு உகந்த பாதையில வாழ்வதற்கு அவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட ஏசாயா 48:17 எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்தேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலே நாம் இப்படியாக ஜெபம் செய்யும் பொழுது அவருடைய சித்தம் செய்ய, அவருடைய விருப்பம் செய்ய பிரியத்தோடு இருக்கிற விசுவாச பிள்ளைகளுடைய உள்ளத்துல ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார், பேசுவார். வசனத்தின் வாயிலாக பிரயோஜனமா இருக்கிறத ஆண்டவர் போதிப்பார். நமக்கு என்ன உபயோகமா பிரயோஜனமா இருக்குமோ அந்த காரியங்களை நீங்க நிறைய போதனைகள் வருகிறதை பார்க்கிறோம். அது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பிரயோஜனமானவைகளாக இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறவர், அவர் என்ன செய்வார், அவர் நமக்கு போதனை செய்வார். அன்பான விசுவாச பிள்ளைகளே, எப்போது ஒரு ஊழியக்காரரோ இல்லை என்றால் மற்ற
இன்னொரு விசுவாசியோ இருந்து கொண்டு பக்கத்தில் இருந்து கொண்டு ஒருவருக்கு எப்போது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும்னு சொல்லி 24 மணி நேரமும் ஒருவருக்கு என்ன செய்ய முடியாது, போதனை செய்து கொண்டு இருக்க முடியாது. ஏதோ ஒரு நேரத்தில் போதிப்பார்கள், சந்திக்கிற நேரத்தில் பார்க்கிற நேரத்தில் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும்னு சொல்லி சொல்வார்கள். ஆனால் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி அர்ப்பணிப்போடு இருக்கிற ஒரு மகளோடு தேவன் ஒவ்வொரு நாளும் பேசுவார். தேவ ஆவியானவர் பெரிய பிரயோஜனமானதை என்ன செய்வார், போதித்து நம்ம எந்த பாதையில அவருக்கு சுத்தமான வழியிலே, என அவர் சொல்லுகிறார், உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்லுகிறார். அப்படின்னா அவருடைய வழிகளில் அவருக்கு பிரியமான வழிகளில் நடப்பதற்கு நடக்க வேண்டிய வழியில. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பலவிதமா நடக்கிறார்கள். தங்களுடைய இஷ்டம் போல நடக்கிறதை பார்க்கிறோம், தங்களுடைய விருப்பம் போல நடக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் உடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து நம்ம எந்த வழியில நடக்கிறோமோ, தேவன் விரும்புகிற எந்த வழியில் நடக்க வேண்டுமோ அந்த நடக்க வேண்டிய வழியை அவர்தான் நம்ம என்ன செய்வார், நம்மை நடத்தக்கூடியவர். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒருவேளை நாம் சொல்லலாம், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். உண்மையாகவே நாம் தேவனுடைய பிள்ளையாக இருப்போமானால் நாம் தேவனுடைய ஆவியானவரால் ஒவ்வொரு நாளும் நடத்தப்பட வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருப்பார். ஆனால் அதுதான் என்னதுங்க, நம்ம ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்வதற்கு அடையாளம். நம்முடைய மனசு போல நம்ம விருப்பம் போல நாம் நடந்து கொண்டு நான் ஆண்டவர் பிள்ளை என்று சொல்வது அது சுத்தமான பொய். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் விரும்புகிற பாதைகளை நடப்பதற்கு நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமா நான் நடக்கணும். அன்பான விசுவாச பிள்ளைகளே, அதற்கு ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்யும் போது பிரயோஜனமானவைகளை நமக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு யாரும் என்ன செய்ய வேண்டியதில்லை, அறிவுரை சொல்ல வேண்டியதில்லை, யாரும் எனக்கு போதிக்க வேண்டியதில்லை. அப்படி ஒருவேளை நினைப்பார்களா? நான் நிச்சயமாக வேதம் சொல்லுகிறது, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலும் அவனை நடத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூட நடக்க வேண்டிய பாதைகளை நாம் நடப்பதற்கு நம்ம எல்லாருக்கும் மேல ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவதற்கு நாம் விட்டுக் கொடுப்போமானால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நாம எந்த வழியில நடக்கணுமோ, எந்த பாதையில நடக்கணுமோ, அவருக்கு பிரியமான வழியில எப்படி நடக்கணுமோ அந்த காரியத்தை அவர் நம்ம என்ன செய்வார், நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். நடக்க வேண்டிய வழியில நடத்துகிற ஒரு தேவனாகிய கர்த்தர் அவர் தான் நம்ம என்ன செய்ய முடியும், அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளை, நம்மை கைட் பண்ணக்கூடிய, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை லீட் பண்ணக்கூடிய அதிகாரம் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு இருக்கிறது. அதற்கு நாம் இடம் கொடுப்போமானால், ஒரு சிலர் பரிசுத்த ஆவியானவர் தங்களை நடத்துவதற்கு இடம் கொடுக்காமல் தன்னுடைய சொந்த இச்சையின்படியாக, மாம்ச இச்சையின்படியாக நடப்பதற்கு அவர்கள் எத்தனிக்கிறபடியால் அநேக முறை அவர்கள் பாவத்தில் விழுந்து விடுகிறார்கள். கர்த்தருடைய வழிகளை விட்டு அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள், வழி விலகி போய்விடுகிறார்கள். வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி எப்படி இருக்கும், விசனமாக இருக்கும். தப்பான வழியில போறவங்களுக்கு, தப்பான வழியில் நடக்கிறவங்களுக்கு நீங்க என்ன புத்தி சொன்னாலும் அவங்களுக்கு காதலியே போட்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த புத்தி சொல்றதை கேட்டால் அவங்களுக்கு எப்படி இருக்கோ, என்ன எப்ப பார்த்தாலும் பார்க்கும் போதெல்லாம் என்ன சொல்றாங்க, அறிவுரை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே விஷனமா இருக்கும். ஒரு கெட்ட காரியத்தை சொன்னா அவங்களுக்கு ரொம்ப இன்பமா இருக்கும். ஆனா புத்திமதி அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா வழியை விட்டு வழி விலகிறவங்களுக்கு புத்திமதி அது விஷனமாக இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவருக்கு, ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும். அவருக்கு சுத்தமானதை நாம் ஒவ்வொரு நாளும் செய்யணும். அந்த ஒரு பெரிய ஒரு விருப்பம். ஏதோ ஆராதனைக்கு ஒரு நாள் போவது, இல்லை என்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஜெபம் பண்ணுவது, ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு போவது, இப்படியாக ஒரு பெயருக்கு ஒரு கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு இருப்போமானால் நிச்சயமாக
மற்ற எல்லா மனிதர்களை விட நாம் பரிதபிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம். ஆகிய அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமானது செய்யணுங்கிற அந்த ஒரு வாஞ்சை, அந்த விருப்பம் நம்ம எல்லாருக்குள்ளாக உண்டாக வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 32 சங்கீதம் 8 வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு ஆண்டவர் நமக்கு போதனை செய்கிறவர். அன்பான விசுவாச பிள்ளைகளே, உங்களுக்கு போதிப்பதற்கு ஒருவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவருக்கு நீங்க என்ன செய்யுங்க, செவி கொடுத்து அவர் காட்டுகிற பாதைகளை, அவர் காட்டுகிற வழிகளே நீங்க கரெக்டா சரியா நடந்தா அதுவே போதும். ஒருவேளை போது ஆலயம் பூட்டப்பட்டிருக்கிறது, பாஸ்டர்களை நம்ம பார்க்க முடியல, ஊழியக்காரர்களை நம்ம வீட்டுக்கு வர முடியல, அப்படியே ஒருவேளை சொல்லி பல்வேறு விதமான காரியங்கள் நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், நம்ம உள்ளத்துக்குள்ளே ஒருவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்குள்ளே இருக்கும்போது அவர் நம்மை சரியான பாதையில நம்மை நடத்தக்கூடியவர், நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிறவர். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே நம்ம என்ன வழியில நடக்கணும், ஆண்டவரே எனக்கு வழிகாட்டுங்க, நான் எப்படி நடக்கணும் எனக்கு ஒரு நாள் சொல்லித்தாருங்க என்று சொல்வோமானால், பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு பிரியமானதை செய்வதற்கு ஒரு நாளும் நமக்கு காட்டுவார், நமக்கு முன்பதாக வெளிப்படுவார், நம்மோடு அவர் பேசுவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, காட்டுவேன் வசனத்தை வாசிக்கலாம். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன், ஆலோசனை சொல்வேன். நம்ம மேல அவர் கண்ணை வைத்தவர், நம்ம ஒருவர் மேல கண்ணை வைத்தவர் ஆலோசனை சொல்லுவார். அவர் நமக்கு நல்ல ஒரு ஆலோசகர். நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா கெட்ட ஆலோசனைகளை கேட்டு, கெட்ட நண்பர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அவர்கள் வழி விலகி போய்விடுகிறதை பார்க்கிறோம். கெட்டவங்களோட கூட சேர்ந்து இந்த கெட்ட நடக்கைகளை நம்ம அவங்க கிட்ட அப்படி போனோம்னா என்ன ஆகுங்க, அவங்கள பின்பற்றி அவங்க வழியில் நாம் சென்று விடுவோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம கர்த்தரோடு கூட இணைந்திருப்போம், கர்த்தரோடு நடப்போம், பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். உங்களுக்கு பிரியமானதை நான் தினமும் செய்யணும், உங்களுக்கு பிரியமான வழியில நடக்கணும், உங்களுக்கு சுத்தமானது செய்ய எனக்கு ஆசையாக இருக்கிறதப்பா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசிக்கலாம் 19 சங்கீதம் 14 வசனத்துல, என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் சங்கீதம் 19:14 சங்கீதம் 19 சங்கீதம் 14 வசனம், என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. என் வாயில வரக்கூடிய எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கு பிரியமாயிருக்கணும் ஆண்டவரே. என்னுடைய இருதயத்துல சிந்திக்கிற எல்லா தியானங்களும் உமக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதையே நான் சிந்திக்கணும் ஆண்டவரே. அன்பான விசுவாசிகளே, நீங்க கேளுங்க ஆண்டவரிடத்துல. அன்பான வாலிப தம்பிகள், வாலிப சகோதரிகள், சிறு பிள்ளைகள், அன்பான தாய் தகப்பன் எல்லாரும் கூட என்னையும் சேர்த்து சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஒரு நாளும் கேட்கணும் ஆண்டவரே. அவர் சொல்லுகிறார், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும் ஆண்டு கொள்ளக்கூடாது. இன்னைக்கு பாவம் என்ன செய்கிறது, பிசாசு பாவங்களை செய்ய, பாவத்தை செய்ய தூண்டுகிறார். அந்த பாவத்தினால் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அந்த பாவத்திற்கு ஒவ்வொரு மகனையும் மகளையும், குறிப்பாக வாலிபர்களையும் சிறு பிள்ளைகளையும், எல்லா குடும்பத்தில் இருப்பவர்களை கூட இந்த பாவம் என்ன செய்கிறது, ஆட்கொண்டு அந்த பாவத்துக்கு அவர்களை அடிமைகளாக்கி விடுகிறது. துணிகரமா வசனத்தை நல்லா கேட்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஆனாலும் அந்த துணிகரமான பாவங்களை செய்கிறது பார்க்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகிய அன்பான விசுவாசிகளே, ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தைகள், இதயத்தின் தியானங்கள் எல்லாமே உமக்கு பிரியமா இருக்கும். அதுக்கு எனக்கு ஒரு நாள் எனக்கு கிருபை தாரும், அந்த உதவி செய்யும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாடுவோமானால், பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் விரும்புகிற அந்த சரியான வழியிலே, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவர்கள் குடும்ப தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை வயோதிபர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை வயதாக இருந்தாலும் சரி,
சரியான வழியிலே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நடத்துவார். ஒவ்வொரு நாளும் நாம எப்படி நடக்க வேண்டுமோ அவங்க கிட்ட கேட்கலாம், இவங்க கிட்ட கேட்கலாம், யாருக்கிட்ட நீங்க கேட்க வேண்டாம். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை சரியான வழியில, செம்மையான வழியில அவர் நம்ம மேல கண்ணை வைத்து என்ன செய்கிறார், நம்ம ஒவ்வொருவர் மேல இண்டிவிஜுவலா தனிப்பட்ட முறையில நீங்க உண்மையான இடத்துல அப்படி ஜெபிப்பீர்கள். ஆனால் நீங்க ஒவ்வொருவர் மேலையும் கண்ணை வைத்து அவர்களை செய்வார். உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவார், உங்களுக்கு நல்ல போதனை செய்வார். ஒருவேளை நம்ம படிப்பறிவே இல்லாம பைபிள் கூட படிக்க தெரியாம இருக்கலாம். ஆனா நம்ம பேசுகிறோம் அல்லவா, ஒரு அப்பா கிட்ட பேசுவதை போல, ஆண்டவரே உங்க பிள்ளை நான் வந்திருக்கிறப்பா, உமக்கு பிரியமானதை நான் செய்யணும். எனக்கு பைபிள் சரியா படிக்க தெரியல, ஆனா வசனத்தை நான் கேட்கிறேன். இந்த வசனத்துல உள்ளபடியே நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் எப்படி நடக்கணுங்கிறத எனக்கு காண்பித்தருளும். உங்க மனசுல இருக்கிறபடி, உங்களுடைய இதயத்தில் இருக்கிறபடி நான் நடக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இப்படியாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிக்கலாம். 13:22 வாசிக்கலாம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை இதயத்திற்கு ஏற்றவனாக கண்டே. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, தாவீதை குறித்து என் மனசுக்கு பிடிச்சவனா இருந்தார். ஆண்டவருக்கு தாவீதுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும், ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய இதயத்தை கவர்ந்தது. ஒரு சில குறைவுகள் இருந்தாலும் அதை கர்த்தரிடத்துல அறிக்கையிட்டு மனசாவப்பட்டு ஆண்டவரிடத்துல கெஞ்சுகிறார். உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் ஒரு பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாது. ஒருவேளை அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்விலே ஒருவேளை ரகசியமான பாவங்கள், ஒருவேளை தவறு பாவம் செய்து கொண்டிருப்போம். ஆனால் இந்த வசனத்தின் வாயிலாக இப்போது ஆண்டவர் நம்மோடு பேசுவாரானா, இப்போதே நாம் என்ன செய்யலாம், இந்த நேரத்திலேயே நாம் மனம் திரும்பலாம். ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நான் செய்யணும்ப்பா. இந்த உலக பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டாம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மாயான காரியங்கள் எனக்கு வேண்டாம்ப்பா. உமக்கு பிரியமானதை நான் செய்யணும். உமக்கு பிரியமானதை செய்யணுங்கிற அந்த விருப்பத்தை என் உள்ளத்துல இன்னும் அதிகமா நீங்க தாங்க ஆண்டவரே. ஏசப்பா, இதுவரைக்கும் நான் எனக்கு இஷ்டமானதையே, எனக்கு விருப்பமானதையே, எனக்கு பிரியமானதையே நான் செய்து கொண்டிருந்தேன். இப்போது நான் விரும்புறப்பா, உங்களுக்கு சுத்தமானதை, உங்களுக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமக்கு உகந்ததை செய்ய விரும்புகிறப்பா. உங்களுடைய இதயத்துக்கு ஏற்றவனா, உங்களுடைய இதயத்திற்கு ஏற்றவனா நான் வாழணும் ஆண்டவரே. ஏசப்பா, எனக்கு உதவி செய்யும் கேளுங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமா அப்படியே வழி நடத்துவா. அன்பான கர்த்தரே, அந்த ஆசை நமக்குள்ள வரணும். அந்த ஒரு விருப்பம் வந்துட்டாலே நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். நிறைய பேருக்கு அந்த விருப்பமே வரதே இல்லை. உலகத்தோடே வாழ்ந்து கொண்டு, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டு, ஏதோ பெயருக்கு சர்ச்சில் ஒரு மெம்பராக ஒரு பைபிள் எடுத்துக்கொண்டு, எதை எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு பைபிள் படிப்பது, என்றோ ஒரு நாள் ஜெபம் பண்ணுவது, ஒரு கடமைக்காக, ஒரு பாரம்பரியத்திற்காக, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு மாயையான வாழ்க்கை நாம் வாழ்வோமானால் இந்த நாளில மனம் திரும்புவோம். இந்த நாளில ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, உங்க இதயத்துக்கு ஏற்றவனா நான் வாழணும். உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. இதுவரைக்கும் நான் யார் யாருக்கோ பிரியமா வாழணும்னு நினைச்சேன், எனக்கு பிரியமா நான் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்போது நான் விரும்புகிற ஒரு காரியம், இந்த மாயையான இந்த உலகிலே, இந்த நிலையில்லாத இந்த உலகிலே உமக்கு பிரியமானதை நான் செய்யணும். உமக்கு பிரியமா நான் ஒவ்வொரு நாளும் வாழணும். உமக்கு இஷ்டமானவனா இருக்கணும்ப்பா. என் இஷ்டத்துக்கு இது வரைக்கும் நான் செய்தது அந்த வாழ்க்கை இனி போதும்ப்பா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய எல்லா காரியத்தினுடைய, எல்லா விஷயத்தினுடைய தனிப்பட்ட ரகசிய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு பிரியமாக செய்யும். ஆண்டவருடைய இதயத்திற்கு ஏற்றவர்களாக நீங்க காணப்படணும். ஏன்னா தாவீதுக்குள்ள ஒரு வாஞ்சை, ஒரு பரிசுத்த ஆவி எனக்கு வேண்டும். பரிசுத்த ஆவி இருந்தாதான் அவர் தான் என்னை என்ன செய்வார், சத்தியத்தில் நடத்துவார். அவர் தான் தேவனுக்கு பிரியமான வழியிலே நடத்துவார். ஆகிய அந்த பரிசுத்த ஆவி இல்லாம என்னால் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது.
அவருடைய பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல் இல்லாமல் நான் சுயமா கர்த்தருக்கு பிரியமா நடக்கவே முடியாது. அதனால பரிசுத்த ஆவியானவரே எனக்கு வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் செய்தார். அன்பான விசுவாச பிள்ளைகளே, நாம் ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே உம்முடைய இதயத்திற்கு ஏற்றவனா. அந்த வசனம் சொல்றது பாருங்க, தாவீதை ஆண்டவர் இதயத்திற்கு ஏற்றவனாக கண்டார். ஆண்டவருக்கு சித்தமானதையெல்லாம் சாட்சி சொல்றாரு பாருங்க ஆண்டவர். நம்மை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லணும். உங்களை குறித்து, என்னை குறித்து நம்ம இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மகனே மகளே, கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி சொல்லணும். இந்த மகன், இந்த மகள் எனக்கு என்ன சித்தமோ, எனக்கு என்ன பிரியமோ அதையெல்லாம் இவங்க என்ன செய்வாங்க. அந்த மாதிரி சாட்சி சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கர்த்தரால சாட்சி பெறணும். அதுதான் நமக்கு ஒரு பெரிய கிருபை, ஒரு பாக்கியம். ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானதையெல்லாம் நான் செய்யணும். அந்த ஆசை வந்துட்டாலே, அந்த பிரியம் வந்துட்டாலே, ஏன்னா இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். அன்பான விசுவாச பிள்ளைகளே, அந்த இருதயத்துக்குள்ள நிறைவு வரும் பொழுதுதான் நம்ம கர்த்தருக்கு பிரியமானதை பேசுவோம், கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய ஒரு முயற்சி எடுப்போம். ஆகிய அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிக்கலாமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அந்த வார்த்தை இப்படி சொல்றது பாருங்க, கர்த்தருக்கு பிரியமானது இன்னது. ஆண்டவருக்கு என்னெல்லாம் பிரியம் அப்படின்னு சொல்லி நம்ம வருகிற வாரங்களில் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளை, ஒவ்வொரு வசனங்களை கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் நாம் வருகிற நாட்களில் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு என்ன பிரியம் அப்படிங்கிறது என்ன செய்யணும்? அழகா சொல்ற பாருங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை கூட வாசிங்க. 5:9 சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். அப்படின்னா ஆண்டவருக்கு என்னெல்லாம் பிரியம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நாம் அறிந்து கொள்ள விரும்புவோமானால், சோதித்து அறிய வேண்டும் என்று விரும்புவோமானால், அதற்கு நமக்கு விட எங்க இருக்குதுங்க? பைபிள்ல இருக்கு, பரிசுத்த வேதாகமத்துல. ஏன்னா ஆண்டவர் தன்னுடைய மனதில் இருக்கிற எல்லா காரியத்தையும் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். இதன் மூலமாகத்தான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த பைபிள் வசனத்தின் மூலமாக, இந்த பரிசுத்த வேதாகம வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு, ஒவ்வொருவரோடு கூட பேசுகிறார். அவர் என்னோடு பேசுகிறார், அவர் உங்களோடு கூட பேசுகிறார், அவர் உங்களோடு கூட இடைவிடுகிற தேவனாக இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற இந்த வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பிடிக்கணும், வாசிக்கணும். இந்த வசனத்தை நம்ம அதிகமாய் விரும்பணும். நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லப்படும். 119 எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை நம்ம நேசிக்கணும். சங்கீதம் 1:2 எழுதப்பட்டிருக்கிறது வாசிங்க. சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்துல அப்ப பிரியமா இருந்தாதான் அவருடைய பிரியத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா அதுக்கு நாம் செய்ய வேண்டியது, இந்த வேதத்தின் மேல நம்ம எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணும். நிறைய பேருக்கு பைபிள் மேல என்ன கிடையாது? பரிசுத்த வேதாகமத்தின் மேல பிரியமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது மட்டும் என்ன செய்வாங்க? ஞாயிற்றுக்கிழமை இந்த பைபிளை ஆராதனைக்கு வரும்போது கொண்டு வருவாங்க. ஒரு சிலர் அது கூட என்ன செய்யறது இல்லைங்க. ஆமா, அது கூட வேண்டியதில்லை, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தின் மேல நமக்கு என்ன இருக்கணும்? பிரியமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவையில்லாத நிறைய காரியங்களில பிரியமா இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பான விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். அது சொல்ற சங்கீதம் 1:2 சொல்ற கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன். சங்கீதம் 1:2 நம்ம வாசித்து பார்ப்போமானால், கர்த்தருடைய வேதத்துல பிரியமாக இருந்து இரவு பகலாக கர்த்தருடைய வேதத்துல தியானமாக இருந்து இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தான் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். இந்த வேதத்தையே தொடாம, வேதத்துக்கு செவி கொடுக்காம
எந்த காரியத்தை செய்யாம இருக்கிறவங்க அவன் விசுவாசி என்று சொல்ல முடியாது. வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அந்த ஜெபத்தை கூட ஆண்டவர் செய்ய மாட்டாரு. பைபிளையே தொடாம, பைபிளையே வாசிக்காம, பைபிள் வசனத்துக்கு மேல எந்த ஒரு பிரியமும் இல்லாம, ஏதோ பேருக்கு நானும் ஒரு கிறிஸ்தவன் சொல்லி இருக்கிற ஒரு விசுவாசி என்ன ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். அவங்களுடைய ஜெபம் ஆண்டவருடைய பார்வையில அருவருப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்துல நமக்கு பிரியமா இருக்கணும். தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சி என்று சொல்கிறார். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம், நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். தங்கம் பொன்னை விட, ஐயா ஒரு அழகா பாட்டு எழுதியிருக்கிறார். தங்கம் பொன்னை விட அதிகமாய் விரும்புகிறேன், தங்கம் பொன்னை விட அதிகமாய் விரும்புகிறேன், தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன், தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன். ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே, ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே, என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும், என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்துல அவ்வளவு பிரியமாயிருந்து வாசிக்க அவருக்கு பிரியமானது என்னது என்பதை நாம் என்ன செய்ய முடியும்? இந்த வேதத்தின் வாயிலாக நாம் நன்கு அறிந்து கொள்ள முடியும். அப்பதான் நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அவருக்கு பிரியமானது செய்ய முடியும். இதை தவிர வேற எந்த சூழ்நிலையிலும் எந்த வழியிலும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமா என்ன செய்ய முடியாது. ஒரு நொடி பொழுது கூட நாம நடக்கவே முடியாது. ஒரு இன்ச்சு கூட நடக்க முடியாது. ஆண்டவருக்கு பிரியமானது. ஏன்னா நிறைய கிறிஸ்தவர்களை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அவரவர் தன்னுடைய மனம் போன போக்கில போகிறார்கள். ஏதோ ஒரு பண்டிகைகளுக்கு கூடி சந்தோஷமாக புது ஆடைகளில உடுத்தி கொண்டு கர்த்தரை ஆராதிப்பது, ஆராதனைக்கு வருவது, ஆலயத்திற்கு போவது, இப்படிப்பட்ட ஒரு பண்டிகை கிறிஸ்தவர்களாக, ஏதோ ஒரு சடங்காச்சார கிறிஸ்தவர்களாக, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஜீவியம், இதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கிறிஸ்தவம் என்பதே கர்த்தரோடு வாழ்வது, அதுதான் கிறிஸ்தவம். கர்த்தரோடு கூட நடப்பது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவம்னா அதை ஒரு மதமாக நினைக்கிறார்கள். கிறிஸ்தவம் என்பது அது ஒரு மார்க்கம், அது ஒரு நல்ல வழி. கர்த்தரோடு வாழ்வது, அந்த ஒரு தெளிவு தேவ பிள்ளைகளுக்குள் இருக்குமானால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமானதை அவர்கள் செய்வார்கள், செய்ய விருப்பப்படுவார்கள். அன்பான விசுவாச பிள்ளைகளே, எத்தனையோ விஷயங்களுக்கு நீங்க பிரியப்படுறீங்க, எத்தனையோ காரியங்களுக்கு பிரியப்பட்டு ஆண்டவர்கிட்ட எல்லாம் கேட்கறீங்க. வேலை வேணும், அது வேணும், அதை செய்யணும், இதை செய்யணும். அன்பான விசுவாச பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு ஜெபம் பண்ணும்படியாக ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி ஜெபிக்க அவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் அருமை பிதாவே, பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இது என்ன காரியம்? இது என்ன வசனம்? இது என்ன ஜெபம்? இது ஏதோ ஞாயிற்றுக்கிழமைக்கு சடங்காச்சாரமா மனப்படமா சொல்றதுக்காக சொல்லப்பட்டது கிடையாது. ஏதோ பாஸ்டர் முன்னாடி நின்று, ஆயர் இல்ல பாஸ்டர் முன்னாடி நின்று சொல்லுவாங்க, அது அப்படியே மனப்பாடமா கடன்னு சொல்லி, ஏன்னா அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே என்ன செய்யணும், ஆராதனைய முடிக்கணும், அதுக்கப்புறம் ஆத்மாவை கத்தரி ஸ்தோத்திரம் சொல்லி உடனே அவசரமா வீட்டுக்கு போகணும். அதுதான் எல்லாருக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே,
பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல ஆண்டவருடைய மனசுல இருக்கிற சித்தம் என் வாழ்க்கையில் அப்படியே தினமும் நடக்கணும். அதுதான் ஜெபம். அந்த மாதிரி யாராவது நம்ம வாழ்றோமா? அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தேவ பிள்ளைகள் விரும்புகிறார்களா? அன்பான விசுவாச பிள்ளைகளே, நம்ம விருப்பப்படுவோம். விருப்பப்பட்டாதான் அதை நடைமுறையப்படுத்த முடியும். நிறைய பேருக்கு விருப்பப்படுறதே இல்லை, எதையோ விரும்புறாங்க. தேவையில்லாத அசுத்தமான காரியங்கள் மேலையெல்லாம் எல்லாருக்கும் மனுஷங்களுக்கு விருப்பமாயிருக்கு, பிரியமாகுது. ஆனா கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணுங்கிற அந்த விருப்பம் நம்ம மனசுக்குள்ள வரணும். கேட்கணும், ஆண்டவரே அந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்க போறோம். சங்கீதம் 40 சங்கீதம் 8 வசனத்தை ஒரு விஷயம் கூட நம்ம மறுபடியும் வாசித்து நான் முடிக்கலாம். 40 சங்கீதம் 8 வசனத்துல, தேவனே உமக்கு பிரியமானதை என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். ஆண்டவரே கேட்போம். அன்பான விசுவாச பிள்ளைகளே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, முதல்ல அவருக்கு பிரியமானதை செய்யணுங்கிற ஒரு விருப்பம் நம்ம மனசுக்குள்ள வரணும். அந்த பிரியமானதை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். உம்முடைய நல்ல ஆவியானவர் உமக்கு பிரியமான வழியிலே என்னை நடத்துவாராக என்று நம்ம முழுமையாக சமர்ப்பிக்கணும். அப்படி சமர்ப்பிக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நாம் எப்படி நடக்க வேண்டுமோ நடக்க வேண்டிய வழியை நமக்கு ஒவ்வொரு நாளும் காண்பிப்பார். வசனத்தின் மூலமாக பேசுவார். உடனே அவர் இந்த வேதத்திற்கு நேராக நம்மை நடத்துவார். வேதத்தின் வசனத்தை நமக்கு ஞாபகப்படுத்துவார். வேதத்தின் வாயிலாக நம்மோடு கூட இடைபடுவார். அப்புறம் அவர் என்ன சொல்றார்? கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை நடத்துவார். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதிக்கணும், சோதித்துப்பார். எத்தனையோ சோதனையெல்லாம் நம்ம செய்யறோம். ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நான் அறிந்து கொள்ளணும், அந்த ஒரு ஆசை எனக்கு இருக்குது. ஆண்டவருடனே வேதத்தை பார்க்க சொல்லுவார். இந்த வசனத்தின் மூலமாக நான் வாசிக்க ஆண்டவர் மனசுல என்னென்ன பிரியம் இருக்குதோ, அன்றைக்கு தாவீதை ஆண்டவர் சொன்னார், எனக்கு பிரியமானதையெல்லாம் செய்வார் என்று சொல்லி சாட்சி கொடுத்தார். அன்பான மகனே மகளே, என்னையும் உங்களையும் குறித்து ஆண்டவர் அப்படிப்பட்ட நல்ல சாட்சி சொல்லணும். இந்த மகன், இந்த மகள், இந்த சிறு பிள்ளை, இந்த வாலிப பிள்ளை, இந்த வாலிப தம்பி, இந்த அன்பு தாய் தகப்பன், இந்த அன்பான சகோதரன் சகோதரி, அன்பு மகன் மகள் எனக்கு பிரியமானதை செய்வார், செய்யக்கூடியவன் என்று சொல்லி சாட்சி பண்றோம். அன்பான கர்த்தருடைய ஆண்டவரே ஏசப்பா, உங்க இதயத்துக்கு ஏற்றவனாகவா, ஏற்ற மகனாக மகளாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு உதவி செய்யும். நாம் யாவரும் முழங்கால்களை முடக்கி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆராதனை நேரத்திலும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அப்பா, ஒவ்வொரு வார்த்தைகளை கொண்டு பேசுகிறேன். ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் போதித்தருளும். உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியில் நடத்துங்கப்பா. இந்த உலகத்துல உமக்கு, இந்த பூமியில உமக்கு பிரியமானது இன்னது என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு வசனத்தின் மூலமாக எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லித்தார். ஏசப்பா, தாவீதை பார்த்து சொல்லிடுறேன், எனக்கு பிரியமான சித்தமானவனாக கண்டே, எனக்கு சித்தமானதையெல்லாம் உங்கள் செய்வார், என் இதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லியிருப்பா. ஏசப்பா, அப்படிப்பட்ட ஒரு மகனாக மகளாக வாழ நாங்கள் ஆசைப்படுகிறோம், பிரியப்படுகிறோம். ஒருவேளை இதுவரைக்கும் எங்க இஷ்டப்படியே நாங்க, எங்க பிரியப்படியே நாங்க வாழ்ந்திருக்கலாம்ப்பா. இந்த நாளில் இந்த வசனத்தை கொண்டு என்னோடும் எங்களோடும் பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவீராக. இந்த ஆராதனையை எங்களோடு கூட சேர்ந்து இவ்வளவு நேரமாக வீடுகளில் அமர்ந்து ஆராதித்த ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தருளும். அன்பு குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும். ஒரு பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தருளும். ஒரு பிள்ளைகளுடைய உள்ளத்துல உம்முடைய சமாதானம் பெருகட்டும். பரிசுத்த ஆவியானவரே, ஒரு பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் செம்மையான வழியிலே நீதியின் பாதையிலே நித்தமும் நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
உமது அன்பின் வருகைக்கும் ஆயத்தப்படுத்தும். சகல துதி கன மகிமை மேன்மை புகழ் யாவையும் உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம், ஆறுதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட எப்போதும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். God bless you.